ஆபிராமோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். பாடம் 4. ஆபிராம் உடன்படிக்கையின் உரிமைகளை புரிந்து கொண்டார். உடன்படிக்கையினாலே ஒன்று சேருதலை குறித்து தேவன் ஆபிராமோடு பேசின போது ஆபிராம் அதன் பொருளை அறிந்து வைத்திருந்தார். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15:1 கேடகம் என்ற வார்த்தைக்கு கச்சை என்று பொருள். மகா பெரிய பலன் என்பது அவருடைய பண்பு மற்றும் அவருடைய எல்லாவற்றையும் குறிக்கும் அவனுடைய உடைமையாகும். உடன்படிக்கை ஆபிராமுடைய சந்ததியையும் சேர்க்கும் என்பதை ஆபிராம் புரிந்து கொண்டான். ஆனால் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவன் தேவனிடத்தில் தனக்கு பிள்ளை இல்லாததை குறித்தும் தனக்குண்டானவைகள் எல்லாம் தன் ஊழியக்காரன் எலியாசருக்கு சேரும் என்பதை தேவனிடத்தில் கேட்டான். தேவன் ஆபிராமிடம் அவருடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலிருக்கும் என்றார். ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாயிருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளியல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஆதியாகமம் 15:2 சூரியன் அஸ்தமிக்கிற போது ஆபிராம் அயர்ந்த நித்திரை அடைந்தான். சூரியன் அஸ்தமித்த பிறகும் ஆபிராம் அயர்ந்த நித்திரையிலே இருந்தான். பலவீனமானவர்களுக்குள்ளே உடன்படிக்கையானது மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னும் ஏற்படுத்தப்பட்ட பிறகும் அநேக தவறுகளை ஆபிராம் செய்துள்ளான். உடன்படிக்கை ஆபிராமை சார்ந்திருந்ததானால் பல முறை உடன்படிக்கை உடைந்து போயிருக்கும். உடன்படிக்கையை ஏற்படுத்தின போது ஆபிராம் அயர்ந்த நித்திரையில் இருக்க தேவன் உறுதி செய்து கொண்டார். ஆபிராமிற்கு அயர்ந்த நித்திரை கொடுக்கப்பட்டது. தேவன் செய்து கொண்டிருக்கிறவைகளுக்கு உதவியோ அல்லது உடன்படிக்கைக்கு இடையூறோ ஆபிராம் செய்யவில்லை. மாறாத இரண்டின் நடுவே, பிதா மற்றும் குமாரன் நடுவே முதலாவது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. உடன்படிக்கை ஏற்படுத்தின பின்பு மாறாத 2 பேர் நடுவே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் பங்காக ஆபிராமை தேவன் ஏற்படுத்தினார். எபிரேயர் 6:18 மாறாத என்ற வார்த்தை மாற்றியமைக்க முடியாத என்று பொருள்படும். எபிரேயர் 6:17 அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதலுண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கைக்குள் ஆபிராம் விசுவாசத்துடன் நுழைய தேவன் அனுமதித்தார். இந்த உடன்படிக்கை ஒருபோதும் உடைக்க முடியாததும் மாற்ற முடியாததும் மற்றும் மாற்றியமைக்க முடியாததும் ஆகும். ஆதியாகமம் 15:18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாய்மியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். தேவன் ஆபிராமோடு உடன்படிக்கை செய்தார்.
மதிப்பீட்டு சுருக்கம். தேவன் ஆபிராமை தம்மோடு உடன்படிக்கை செய்ய அழைத்தார். தன்னுடைய பிள்ளைகளையும் உடன்படிக்கை இணைக்கிறது என்பதை ஆபிராம் புரிந்து கொண்டான். ஆனால் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்து தேவன் ஆபிராமின் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று கூறினார். வார்த்தை வந்தபோது சாத்தான் அதை எடுத்துக்கொள்ள வந்தான். சத்துருவிற்கு மேலான அதிகாரத்தை பயிற்றுவிக்க இயேசுவின் நாமத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கை செய்யப்பட்டதற்கு முன்பாகவும் பின்பாகவும் ஆபிராம் அநேக தவறுகளை செய்திருக்கிறான். தேவன் செய்கிறவைகளுக்கு ஆபிராம் இடையூறாய் இல்லாதபடிக்கு ஆபிராமிற்கு தேவன் அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். பிதாவிற்கும் குமாரனுக்கும் இடையில் உடன்படிக்கை முதலாவது செய்யப்பட்டது. பிதாவாகிய தேவனானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினானாலும் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைக்குள் விசுவாசத்துடன் நுழைய ஆபிராம் அனுமதிக்கப்பட்டான். இந்த உடன்படிக்கை ஒருபோதும் உடைக்கவோ மாற்றவோ அல்லது மாற்றியமைக்கவோ முடியாது.